அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாட்டுக்கு எத்தனை எத்தனை பிரச்சனை வரும்னு என் ஒருத்திக்கு மட்டுமே கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நிஜமா என்னாலேயே முடியலிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தச்சோட்டு வீட்டில் அட்டாரியில் போய் மொட்டுற முதல் ஆள் இவளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கிற போண்டா கோழியில் அம்புட்டும் செத்து போச்சு, இவ ஒருத்தி தான் மிச்சம். மனசார எடுத்து ஏதோ ஒரு செடிக்கடியை புதைச்சிட்ருக்கிறேன். யாருக்கிட்டே எதையும் கேட்கறதில்ல. குழியை தோண்டி புதைக்க வேண்டியது, மனசார சாமி கும்பிட்டு வந்துட வேண்டியது. முட்டை இத்தனை பாத்திரமா விட்டு போட்டு இறங்கி வரும்போது அங்கேருந்து கீழே தள்ளி உடச்சிட்டு வந்துடுறா. மேட்டை போட்டால் அதுவும் கேட்க மாட்டேங்கிறா. இதுக்குள்ளே என்ன புதஞ்சிருக்கு அப்படின்னா, கோழியை ஏமாற்றுவதற்காக இதை நாங்கள் ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த தங்க பிள்ளை தான் ஒழிச்சு வச்சுருக்கோம். இடுவனாங்குது. இது கூட சேர்ந்தது தான் அங்கே இருக்கிற மரம். ஆனால் அது அப்படியே நிற்கிது, வளர்ந்து சும்மா ஜெகஜாண்டிக்காக இருக்குது. இன்னும் இது இவங்களை வர விடுவனா அப்படிங்குது கோழிகள். போட்டு எல்லாம் மூடி வைப்போம். இன்னும் அங்கே ஒரு செடி இருக்குது, இந்த செடியும் போட்டு ஏதாவது வச்சு மூடணும். அநியாயம் பண்ணுதுங்க, என்ன தான் பண்ணுறதுனே தெரில. நான் நிஜமாக சொல்கிறேன், ஒரு 10 தடவைக்கு மேலேயாவது இந்த இடத்துல வாழைக்கண் வச்சுருப்பேன். இந்த மாதிரியே தான் வீணாக போகுது. வைப்பேன், ஒரு ஸ்டேஜுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் இவ்வளோகிட்டருந்து தப்பிச்சு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 மரம் மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்குது 10 தடவை வச்சதில். அது 2 மரம். எப்பாடி சாமி, தள்ளி விட்டு கொத்திட்டு இருக்கீங்க. ஏடா டேய், உனக்கு என்னடா அப்படி கிப்பண்டாரம்மாண்டாயா? யார் தள்ளி விட்டது? அதுக்குள்ளே கொத்தி எரிஞ்சிருக்கீங்க வேறு. கிட்ட வாங்க சொல்கிறேன், கையை காலை முறிச்சு விட்றேன். அப்புறம் நான் தான் வைத்தியம் பார்க்கணும். மொட்டை ஆட பழுத்து கிடக்குது. மொட்டு மணி கொசு பயங்கரமாக இருக்குது. இந்த வருஷம் மழையால் எல்லாமே தாமதமாக போய் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தாங்க மிச்சம். 3 பழம் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் கோழியும் விட மாட்டேங்குது. கீரையெல்லாம் எதுவுமே வந்த வாட்டை காணோம். எல்லாமே வீணாக போச்சு. சொல்லுவதற்கே எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ரொம்பவே கம்மி தாங்க கோழி குஞ்சு பொரிச்சது. சேவல்கள் நிறையா இருந்தங்காட்டி அந்தளவுக்கு பொரிப்புத்திறன் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் என்னைக்கு மாடு கண்ணு போட்டுச்சு பால் கறக்க ஆரம்பிக்கிறனோ அன்றிலிருந்து எனக்கு சனி பிடிச்சதுன்னா, ஐயோ சனி நல்லவர்னு சொல்லுவாங்க, அதனால் அவர் இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அம்மாவும் சரி இவங்க அம்மத்தாவும் சரி என்னாலே முடியல நிஜமாலுமே. அப்பா எவ்வளோ தான் அடித்தா தாங்கிறதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நிஜமாக சொல்கிறேன், பிறக்க வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக நல்லா போகுது ஒரு 10 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னா வாட்டுன்னு வாட்டி 3 மாதம் நிம்மதியே இல்லாமல் போயிடுது. ஏன்டா, எனக்கு சூர்யா ஒரு படத்தில் கேட்பாரு தெரியுமா, உங்களுக்கு எதுக்குடா உனக்கெல்லாம் இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக எனக்கே அப்படி தான் தோணுது. எனக்கு ஏதாவது மாட்டுக்கு ஏதோ ஒன்று அப்படின்ட்டா அப்படியே மண்டைக்குள்ள கிறுன்னு ஆக ஆரம்பிச்சிருது. என்னால் நிஜமாக மனுஷியாகவே இருக்க முடியறதில்ல. இவ கிட்ட போய்க்கு வந்தா நிஜமாலுமே எனக்கு இவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்குது, செம்மையாக பண்ணுறா. ஆனால் இவன் ஒரு அடங்காப்பிடாரின்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே சொல்கிறேன், சும்மாலாம் விளையாட்டுக்கு சொல்லல. நான் 1.5 மாதமாக இவகிட்ட நான் பழகணும்னு நினைக்கிறேன். என்னை பழகிறக்கே விட மாட்டேங்கிறா. இவங்க அப்பா கொஞ்சம் ரகட் பாயாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க அப்பனை தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கே அங்கங்கே திட்டு சொறி சிறங்கு பிடிச்சவளாட்ட இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல புள்ள, செம்மையாக பால் குடிச்சிக்கிறா. பூத்துன்னு புட்டு போட்டுக்கிட்டு
நான் சும்மாவே இந்த மாட்டு விஷயத்தில் ஏன் இப்படி மாறி மாறி பேசுகிறேன்னு தெரிய மாட்டேங்குது. நான் எந்த விஷயத்துலையுமே சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினப்பேன். இவ விஷயத்தில் மட்டும் என்னால் அப்படி நடந்துக்கவே முடியறதில்ல. கலையமுதன் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி விற்கிறக்கான ஐடியா பண்ணுவேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நிஜமாக விற்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தீவனம் இல்லாதது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே தவிர, எனக்கு இவ வயசாக வரைக்கும் என்கிட்டயே வச்சுருக்கோன்னு தான் ஆசை. எனக்கு இவ்வளோ அவ்வளோ பிடிக்கும். நம்ம வீடு அங்கே இருக்குது. இந்த கருப்பராயன் கோயில் வருஷம் ஒருக்கா கிடா வெட்டுவாங்க. அடா இது இன்னும் மலா கொண்டு கிடக்குது. வேறு எத்தனை குஞ்சு உரிச்சிருக்குதுன்னு கிளாஸ் கக்காவும் போய் வச்சிருக்குது. அது திருப்பி விடு சாமி கோழி குஞ்சு. அதுக்காக டானி கூட்டம் மாட்டேங்குது. இப்படி அம்மா அந்த மொட்டை தொழில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இத்தனை குழந்தை என்னால் பிறந்திருக்குது. ஒரு 20-25 லட்சம் ரூபா காரில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த 2 ஒட்டகம், மறுபடி அந்த ஒரு செடி, மறுபடியும் இந்த ஜீப்பு, இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கார்காரங்க காலில் இருக்கிறத கழட்டி அடிக்க மாட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோதான் அழகாக இருக்குது, எப்படித்தான் போட்டிருக்காங்க, என்ன ஒரு ரசனை. சே, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இது தார் வண்டியில் இருக்கிற ஒரு பிக்சர், நல்லாயிருக்கு. செடியெல்லாம் கவாத்து பண்ணுறக்கு அருவாளில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டர் வாங்கினேங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், வாங்குகிறோம், கொஞ்சம் நல்லா தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு 700 750 நினைக்கிறேன். அது இவங்களுக்கு யாருக்குமே அது வெட்டுறது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது, பார்ப்போம் எப்படி வெட்டுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இனி இதுக்கப்புறமா தான் பார்க்கணும். ஐய் புள்ள கட் பண்ணி பழகிடுது. அதே வேண்டியது இல்லைம்மா, அதை ஃபுல்லாக வெட்டிடலாமா? ஃபுல்லாக வெட்டிக்கல இரு, முன்னாடி கட் பண்ணுமா, முன்னாடி வச்சா அப்போ நல்லா கட் ஆகுது வரும். அங்கே வை, கட்டாக பண்ணிக்குது. முன்னாடி எடுக்காமையே விட்டுட்டுனே வெட்ட 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 நல்லா இருந்தங்காட்டி வெட்டிவிட்டேன். அரைச்சி போடுவோம் தம்பி. சொரியோன்மா எதுக்கு இடிக்க வந்த? கேட்காத ஆள் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, தட்டாத கூகுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 நேரம் பால் கறந்து வார்த்தங்க. அதுவும் சரியான வாட்டை காணோம். எங்கள் சித்தப்பாவை கேட்டால் அது முள்ளு செடி அடியெல்லாம் கட்டக்கூடாது சாமி, அதனால புண்ணு ஆகலாம் அப்படின்னாரு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சூற அதான் கையும் காலை வச்சுட்டு அடங்கணும். அடங்கப்படாரி, இங்கே வா. அடியே தங்கமயிலே போயிடுது. தங்கமாவது வெங்கலமாவது வெங்காயமாவது. பிரேக் வாடிங்க. அவன் கம்முன்னு இருந்தாலும் சண்டால சிரிக்கி, நீ கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறியடி. ஏய் ஏன்
தயவு செய்து நீங்களாம் மாடு வச்சுருக்கீங்களா? உங்கள் மாட்டுக்கு ஏதாவது இப்படி தான் பிரச்சனை வருதா? அது கன்று போட்டதுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே வருதா? எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அது எப்படி கன்று போட்டு ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்குது? அச்சோ சாமி, என்னாலேயே முடியல நிஜமாக. எல்லாமே செம்மையாக போய்கிட்டு இருக்குது. மாடு வச்சுருக்கிறது எதுக்கு? பால் கறக்கிறதுக்கு. பால் கறந்தா நிம்மதியாக இருந்தால் பரவாயில்ல. எடுத்தால் எப்போ பாரு காம்பளை புண்ணு வர்றது, மடி வீங்கிறது. அடடடடடடா இறைவா, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சூனியம் யார் வச்சாங்க, இல்லை எனக்கு நானே வச்சுக்கிறேனான்னு தெரியல. யாரை கேட்டாலும் நீங்கள் வீடியோ போடுறீங்க, அதனால் கண்ணு வச்சுட்டாங்க, அப்படி ஆகி போச்சுங்க, இப்படி ஆகி போச்சுங்க. நம்மளுக்கு என்னடா நடக்குதுங்க, நம்மளுக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அப்படின்னாலும் இது எவ்வளோடா அடித்தா தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் நிஜமாக மாடெல்லாம் வச்சுருக்கிறீங்களா? உங்கள் மாடுக்கு காம்பலெல்லாம் புண்ணு தான் வருதா, வர்றது இல்லையா? என்ன தான் போட்டு சரி பண்ணுறீங்க? நிஜமாக சொல்கிறேன், 2 தடவை, ஒரு தடவை பால் கட்டிருச்சுன்னு ஒரு டாக்டர் வர சொன்னேன். மறுபடி அவர் அப்போ வந்துட்டு ஒரு 500 பில் போட்டாங்க. ஒரு 2-3 ஊசி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணி தொலைஞ்சனோ என்ன கிரகமோ. நிஜமாக இது என்னோடய ஃபால்ட்டு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏதோ பண்ணுறதுல தான் இத்தனை பிரச்சனை ஆகுதோ என்னமோ. எனக்கே பயமாக இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஒரு காது அவிஞ்சாலும் அவிஞ்சிரும். எப்போ எனக்கு எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நிஜமாக தெரியாது, கத்திப்பிடுவேன். அதுதான். அதனால் அப்புறம் செகண்ட் டைம் வந்து டாக்டர் வர சொன்னேன். அது எப்படின்னா, காம்பில் ஒரு மாதிரி வீங்கி ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு சுண்டக்காய் சைஸ்க்கு வீங்கி ஒரு மாதிரி பபுள் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகுது. எப்படி தான் விதவிதமாக ரகரகமாக சரஸ்வதிக்கு மட்டும் இப்படி யார் செஞ்சு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பா நிஜமாக முடியல. அமத்தாலும் பேத்தியும் பாருங்க, என்னம்மா பேத்தி பிறந்தப்போ எவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ அழகாக பார்த்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போல்லாம் ஃபோன் கையில் இல்லை, செமையாக பார்த்துக்கிறா. மகனை கொஞ்சம் கண்டுக்க மாட்டேங்கிறா. இப்போ இவங்க கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஆயிரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, மறுபடி என்ன பண்ண, நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மாடுனா சும்மா தண்ணி போட்டால் தண்ணி தெறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா வயிறெல்லாம் கும்முன்னு எலும்பெல்லாம் தெரியாமல் நல்லா குண்டாக கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த அர்த்தம்னு எனக்கு தோணுது. அது அப்படித்தான் அர்த்தமா இல்லையான்னு தெரில, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தண்ணி போட்டால் தண்ணி தெறிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. மாடு பார்த்தா நாயோடு மாதிரியே இருக்குது. நாயோடு அப்படின்னா ரொம்ப ஒன்றுமே இல்லை, வயிற்றுக்கு சோத்துக்கே கஞ்சிக்கே இல்லாத மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டா எனக்கு அங்கமெல்லாம் பற்றி எரியுது. நிஜமா நான் பார்த்தா நெகுன்னு நல்லா குண்டுன்னு கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கும்னு ஆசை. ஆனால் எனக்கு கண்ணுக்குட்டி பார்த்தா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பாவம் மாடு இழைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவிடு ஒரு 2 டப்பா, பருத்தி கொட்டை ஒரு 2 கை கொண்டே போட்டு வச்சிட்றது. அது பார்த்தா மடி பால் கட்டிக்குது. அடடடடடா இறைவா சாமி, நான் ஆசைன்னு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு நிஜமாக என் கையை 2 முறிச்சு அடுப்பில் வச்சிடலான்னு எனக்கே ஆசையாக இருக்குது. நிஜமாக நான் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. மாடு நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இப்படியே பண்ணி தொலைஞ்சிட்றேன். இதுதான் ஃபஸ்ட்டு எத்தனை குஞ்சு பொறிச்சதுன்னு தெரிலிங்க, மறந்துட்டேன் நான். இதுதான் ஃபஸ்ட்டு கொண்டு இறக்கி விட்ருக்குறேன். அதாவது இன்குபேட்டர்லேயே பொறிச்ச கோழி குஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம தப்பை வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினப்பேன். நிஜமாக என்னோடய சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், சித்தப்பா, அவரை மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காத மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தோணுன்னு வச்சுக்கோங்களேன். இது கோழிகளில் பொறிச்சது. கோழிகள் நிறையா கோழியில் பொறிச்சு ஒரு கோழிலேயே கொண்டே தூக்கி விட்டது. மறுபடியும் கோழியெல்லாம் அடையில் இருக்குது. இது நிறைய முதிச்சு கொண்டு ஓடிச்சுங்க, ஏகப்பட்டது செத்து போச்சு.
அந்த மாதிரி. அப்புறம் டாக்டர்கிட்ட மறுபடியும் ஒருக்கா டாக்டர் வர சொன்னேன்னா மறுபடியும் மடி வீங்கி போச்சா. அவங்க வந்தால் பார்த்துட்டு என்னென்னமோ சொன்னாங்க. ஒரு 4 ஊசி 5 ஊசி போட்டாங்க. 800 பணம் வாங்கினாங்க. 930 மாத்திரை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போனவங்க தான் ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்றேன், மறுபடியும் கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஆத்திரமாக வருது, அழுகையாக வருது. எப்பா சாமி. சரி போச்சா, சாரி, தெரியாமல் சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க. 10,600ங்க. மொத்தம் 13,000மோ 12,000மோ வந்ததுங்க. நல்லா தெரியல. நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் அப்போவே வாங்குறதில்ல. ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி தள்ளி தான் வாங்கிக்கிறது. வெயிட் எவ்வளோ வந்ததுன்னு தெரில. மொத்தம் 22 கிலோவோ என்னமோ வந்ததுங்க. அந்த தம்பி போன தடவை ஏதோ பேசிட்டுனாமா, கார்த்தி அவர் பேர். அதுதான் சாரி சொல்லிட்டேன். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் தவறாக இருந்தால் என்மேல் தவறு என்று நான் நினைத்தால் மட்டுமே அனைவரிடத்திலும் மன்னிப்பு கேட்பது வழக்கம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேட்டில் எடுக்கல. நான் யாரு? கௌரியா? நான் அப்பவே சொன்னா நான் கௌரி இல்லைன்னு. அது பதிச்சு போச்சு. பதிச்சு போச்சுடி. சரி பரவாயில்ல. புள்ளோட்ட என்ன கேட்டாங்க அன்னைக்கு? எடுத்துட்டு தாண்டி இருக்கிறேன். நீ என்ன கேட்ட புள்ளகிட்ட போய்? கோமதி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கே கோமதியாவா? எவடியவோ? கோமதி பாரு. கௌரி இந்த இருக்கா? சாமி, நான் எந்த ஊர்ல இருந்தேன்? எப்படியாவது ஏதாவது தெரியுதா? நான் கொஞ்சம் கொஞ்சம் வாடகை பார்த்தா கொஞ்சம் தெளிச்சு வச்சுருக்கிற பொறுமையாக இருக்கு. அம்மாக்கு என்னமா ஆகி போச்சாடா? அமனீஷியாவில் இருந்தாலாமா? கொஞ்சம் செட் பண்ணி என்னோட கிளாஸ்மேட்டுங்க அவங்க. ஆனால் அவங்க இன்னுமே நம்ம வீடு தெரியல அப்படிங்கிறாங்க. எப்போ கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல. நான் ஒரு தடவை போய் கேட்ட கடையில் அவங்கனால நான் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. அவங்க வீடு என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. செல்வி என்ன ஆச்சுங்க? வீடியோ பார்க்கறதில்ல, ஒரு கமெண்ட் பண்ணுறதில்ல, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசுனா தீராதது எதுவுமே இல்லை. தயவு செய்து உங்கள் நம்பர் கொடுங்க, இல்லை அப்படின்னா அவர் நம்பர் கொடுங்க. என்ன பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது. பாப்பா வேறு 12th படிக்கிறா. எனக்கு உங்களை நினச்சி எப்படா கமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறேன். நீங்கள் நிஜமாக இந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செய்து பேசுனா தீராது எதுவுமே இல்லைங்க, விட்டு கொடுத்துருங்க சாமி. யாராக இருந்தாலும் ஒரு குடும்பம்னு ஆயாச்சுன்னா நிஜமாக சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை சக்கரம்ங்கிறது நல்லபடியாக போகும். பாப்பா வேறு 12th படிக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டே ஒரு தடவை ஏதோ சொன்னீங்க. தயவு செய்து உங்கள் நம்பர் வேணாம், அவரோட நம்பர் கொடுங்க. நான் பார்த்துட்டு அப்பவே டெலீட் பண்ணிடுறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நிஜமாக நானும் பல தடவை கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் நம்பர் கொடுக்காட்டி பரவாயில்ல, அவரோட நம்பர் கொடுங்க. எனக்கு ட்ராவலிங் டைம் எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் வந்தாலே எனக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் உங்கள் வீட்டை வந்து சேர்ந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒன்றா நான் வரேன், இல்லைன்னா அவரை கூட்டிகிட்டு வரேன். தயவு செய்து பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் செல்வி. அம்மாவுக்கு இது உடம்பு சரியில்லையா, இல்லை வேறு என்ன பிரச்சனை? எனக்கு தலைக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு அப்படி இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல, இல்லைன்னா அக்கா 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 அக்கான்னு அத்தனை கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சமீப காலமாக நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, வீடியோவும் பார்க்குறதில்ல. எனக்கு அது ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து விட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அவரோட நம்பர் கொடுங்க. நிஜமாக நான் வீட்டுக்கு வரேன், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு என்ன ஒரு மணி நேரத்தை ட்ராவலிங் இருக்குமா? பரவாயில்ல, நான் வர்றேன், பார்க்கலாம், பேசலாம். பேசினா தீராதது எதுவுமே இல்லை. நிஜமாலுமே பேசினா தீராதது எதுவுமே இல்லை. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நான் சும்மாலாம் யாரையுமே சொல்லலை. அதனால் என்னையெல்லாம் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. நிஜமாலுமே நான் சும்மாலாம் எதுவுமே யாரையும் சொல்ல மாட்டேன். அதனால் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எல்லோரும் வாங்க, சரியா? யார் வேணாலும் வாங்க.
ஆனந்த் தம்பி நீங்கள் நிஜமா நீ ஏன் கமெண்ட் பண்ணுறதில்ல? சரஸ்வதி தம்பி, ஆனந்தே நீங்களும் தான். நீங்கள் என்னை கேட்டீங்க, ஏக்கா எங்கள் தம்பியெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதனால் செல்வி உங்கள் கமெண்ட்டுக்காக காத்திருக்கிறேன். சரஸ்வதி கார்த்திகேயன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.